சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 22ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் கேது நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வது, செவ்வாய் பார்வை இருக்கிறது. வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாத்திரை மருந்து கரெக்டா போடணும். எல்லாமே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா நடந்துதான் இந்த விஷயங்கள் முடியும்னு சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் உங்களுடைய பயணங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அதாவது மறதி, தேவையில்லாம அலைச்சல் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கேத்து நட்சத்திரம், செவ்வாய் பார்வை. ஸோ பேசிக்கலி இந்த நாளை பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு சின்ன வலி வேதனைகள் மனம் ரீதியா இருக்கலாம், உளவியல் ரீதியா இருக்கலாம், லைட்டா உடம்பு லைட்டா சலிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கேது நட்சத்திரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பார்வை டைரக்டா இருக்கிறதுனால இந்த நாள் அம்மா அல்லது மூத்த பெண்களிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்துல இருக்கிறவங்க யாரையும் நம்பி கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி ஏற்பட முடியும். எல்லா காரியங்களிலுமே ஜெயிக்க முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த், ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பாடு, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய வயிறு. சில பேருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடன் தொல்லைகளால கஷ்டப்படக்கூடிய அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லி சாக்கு பார்க்க சொல்லி கொஞ்சம் நம்ம அவங்கள தள்ளி விடுறதுதான் பெற்று. இன்றைய நாள் எந்த முடிவுகளுக்கும் எந்த வாக்குவாதங்களுக்குள்ளேயும் போகாம இருப்பது நல்லது. கவனம் தேவை. மாத்திரை மருந்துலாம் கரெக்டா டைமுக்கு எடுத்துங்க, நல்லா இருப்பீங்க. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கேது நட்சத்திரத்துல செவ்வாய் பார்வையில. ஸோ பேசிக்கலி இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பது தான் நல்லது. மெயினா யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் யோகா டீச்சர்ஸா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். மற்ற அத்தனை பேருக்குமே இந்த நாள் ஏதோ ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாம மனசுல குத்துது சார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒண்ணு இந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த நாள் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். ஏன்னா சந்திரன் இந்த நட்சத்திரம், கேது செவ்வாய் பார்வையில் இருக்கு. நாலாம் இடம்ங்கிறது மனைவிய உங்க சொந்தங்கள், அதே மாதிரி கணவனுடைய சொந்தங்கள், ரொம்ப முக்கியமா உங்களுடைய தாய் வழி உறவினர்கள், தாய் இவர்கள் மூலியமாக சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரலாம், இல்லை மனக்கசப்புகள் வரலாம். வீடு, நிலவரங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பர்ஃபெக்டா செக் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் பண்றது நல்லது. ஹெல்த் பார்த்துங்க. ரொம்ப முக்கியமா பிபி லைட்டா ஷூட்டப்பா இருக்கும், கம்மியா இருக்கிறதான் சான்ஸ் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம், விச் இஸ் வெரி குட். ஆனால் சந்திரனா இருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம், கேது கொஞ்சம் பாதிப்பு. அது செவ்வாய் பார்வை இன்னும் டிஸ்டர்பன்ஸ். சில பேருக்கு காது வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, தொண்டை வலிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தட்டி போய் நடக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயம் மாறலாம். அதனால கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது தான் நல்லது. கோவப்படாதீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கேது நட்சத்திரம். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் காக்கணும்.
சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க மற்றவங்க மனசுல அப்படியே இடிஞ்சு கீழே விழுகிறாரு. ரெண்டாவது செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேர் கண் உபாதைகள் வரும். சில பேருக்கு பயணங்கள்ல சின்ன சின்ன தடைகள் கொடுக்கலாம். இன்றைய நாள் தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்றது பெட்டர். இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு திரும்பி பணத்தை வாங்க பாருங்க. கொடுக்கறதுங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் சரியில்லாத விஷயம். குடும்பத்திலையும் அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தெற்கு நிறம். தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. கேத்து நட்சத்திரத்துல செவ்வாய் பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. கவனம் வேணும். ஏதோ ஒரு மன உளைச்சல், ஏதோ ஒரு மனசு தேவையில்லாத சங்கடம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும். பட் ஆக்சுவலா இன் ஜெனரல் பார்க்கும்போது இந்த நாள் பெரிய பாதிப்பு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம எடுக்கிற காரியங்கள் கண்டிப்பா ஜெயிக்கும். பொறுமையாக இருந்து நம்ம காரியத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறதுதான் நல்லது. நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய ஏற்றங்களும் கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் பார்வை ஹெல்த் பார்த்துக்கணும் மெயினா. அது மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு மறைமுகமான ஹெல்த் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பெரிய பாதிப்பு செத்தமா சரியில்லைங்கிற மாதிரி ஒன்றும் சொல்ற மாதிரிலாம் இல்லை. பட் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக நம்ம ஒரு வேளை உபவாசம் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் அப்படியே குறையும். இன்னொன்று தேய்பிரை அஷ்டமி, நீங்க நரசிம்மருக்கு ஆராதனைகள் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா உண்டாகும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு சந்திரன். கேது நட்சத்திரத்துல செவ்வாய் பார்வையில முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் மூலியமா சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள், வேறு மதம் அல்லது வேறு இனம் சார்ந்த அதே மாதிரி மூத்த பெண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பயணங்கள்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த செவ்வாய் பார்வை இருக்கனால கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகள்ல அஞ்சி மகாபலிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில நிறைய கஷ்டங்கள், தொழில நிறைய சர்ச்சைகள், தொழில நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அது சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் தான் ஓயும். அது வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு நடக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி போகலாம், இந்த மாதிரிலாம் மாற்றங்கள் கொடுக்கும். ஆனா பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்தையுமே முடிக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். பெரிய பாதிப்புகள் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. நீங்க எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.